சென்னையில் போலி ஆவணங்கள் மூலம் ஷூம் ஆப்பில் கார்களை வாடகைக்கு எடுத்து விற்பனை செய்த இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தில்லாலங்கடி வேலையில் ஈடுபட்டவர்கள் சிக்கியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பகுதியில் ஷாப்பிங் சிங்கப்பூர் என்ற பெயரில் கடை நடத்தி வருபவர் முகமது ஆரிஷ். இவர் ஜூம் ஆப் மூலம் தனது கார்களை வாடகைக்கு விடுவதாக விளம்பரம் செய்துள்ளார். இந்த விளம்பரத்தை பார்த்து கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முகமது ஆரிஷை தொடர்பு கொண்ட நபர் தன்னை மேகநாதன் என்று அறிமுகம் செய்து 2 நாள் வாடகைக்கு கார் வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு ஒப்புக்கொண்ட முகமது ஆரிஷ் மேகநாதனிடமிருந்து அடையாள அட்டை மற்றும் செல்போன் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு 2 கார்களையும் வாடகைக்கு கொடுத்துள்ளார். 2 நாளில் திருப்பித் தருவதாக காரை வாங்கிச் சென்றவர் 1 வாரமாகியும் காரை திருப்பித் தராததோடு காரிலிருந்து GPS கருவியை அகற்றியதோடு தொடர்பு எல்லைக்கு வெளியே சென்று விட்டார். இதனால் சந்தேகமடைந்த முகமது ஆரிஷ் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மேகநாதன் கொடுத்த ஆவணங்களை சோதனையிட்ட போது அது போலி என்பது தெரிய வந்தது. இதன் பின்னர் போலீசார் வேறு தடத்தில் தங்களின் விசாரணையை தொடங்கினர். அதாவது காரை வாடகைக்கு எடுத்துச் சென்றபோது சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் கட்டணம் செலுத்தியதை வைத்து தேடத் தொடங்கியவர்கள் கார் பெங்களூரு சென்றதை கண்டுபிடித்து அதனை மடக்கினர். அப்போது அந்த காரை பெங்களூர் நபரிடம் போலி ஆவணங்களை கொடுத்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதையும் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். அதை வைத்து விசாரித்து மோசடியில் ஈடுபட்டது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜான் ஜெயசீலன், சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த தீபக் என்பதை கண்டுபிடித்த போலீசார் கோவில்பட்டியில் பதுங்கியிருந்த இருவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் காரை வாடகைக்கு எடுத்துச் சென்ற புரோக்கர் மூலம் திருநெல்வேலி மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த இருவரிடம் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து காரை பறிமுதல் செய்தவர்கள் கைதான இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.